வெல்கம் டு டூ அப்ராட் டிகிரி சேனல். எம்பிபிஎஸ் அப்ராட்ல பண்றது ரொம்ப ஈஸி, இப்படிதான் உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் அக்ரி. அப்படி அது உண்மையா இருந்தா அப்ராடுக்கு டாக்டர் படிக்கிற போற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே டாக்டர் ஆயிருக்கணும் இல்லையா? பட் ரியாலிட்டி அப்படி இல்லையே. உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்க சொல்லுவாங்க ஜஸ்ட் கோ அப்ராட், ஸ்டடி, கம் பேக். பட் அவங்க அதுக்கப்புறம் நடக்கிற எந்த விஷயத்தை பத்தியுமே பேச மாட்டாங்க. They don't talk about the exam you still have to clear. They don't talk about the competition waiting for you. And they definitely don't talk about the students who struggle silently. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, எந்த கண்ட்ரினாலும் பரவாயில்ல, உன் பட்ஜெட்ல எது ஃபிட் ஆகுதோ அங்க படி அப்படின்னு. பட் அது அப்படி இல்லை. ஏன்னா நீங்க ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணல, உங்களோட நெக்ஸ்ட் 5 to 6 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போற ஒரு கண்ட்ரியை தான் செலக்ட் பண்றீங்க. அப்புறம் சொல்லுவாங்க ஏஜென்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏஜென்ட்ஸ் வில் கைட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சம் டூ, எல்லாரும் இல்லை. அண்ட் எல்லா கைடன்ஸும் ஹானஸ்ட் கைடன்ஸும் கிடையாது. சில நேரங்கள்ல அவங்க குட் சைட்ஸை மட்டும்தான் காமிப்பாங்க, எல்லா சைட்ஸையும் உங்கள்கிட்ட காமிக்கிறது இல்லை. எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் காமிக்கிறது இல்லை. அப்புறமா ஒரு பிக்கெஸ்ட் அசம்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் நீ அப்ராட்ல பண்ணா செட்டில் ஆயிடுவ. ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. ஏன்னா உங்களோட ஸ்ட்ரகிள் டிகிரி பண்றதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கல, டிகிரி பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆரம்பிக்குது. ஸோ தட்ஸ் நாட் அ குட் திங் டு சே. ஸோ த ப்ராப்ளம் இஸ் நாட் எம்பிபிஎஸ் அப்ராட். இந்த மாதிரி சொல்லி பிலீவ் பண்ண வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் ப்ராப்ளம். ஸோ நீங்க அப்ராட் போகணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா எல்லாரும் சொல்றத பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க. கொஸ்டின் கேளுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டோன்ட் பில்ட் யுவர் ஃபியூச்சர் ஆன் ஹாஃப் ட்ரூத்ஸ். இந்த தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்பிபிஎஸ் அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கைடன்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாய்.